ஐசிசி விதியால் ஏற்பட்ட புதிய சிக்கல். வைபவ் சூரியவன்ஷியால் இந்திய அணியில் இடம் பெற முடியாது. ஐபிஎல் தொடரில் 14 வயதில் அதிவேக சதம் அடித்து கிரிக்கெட் உலகை மிரள வைத்த வைபவ் சூரியவன்ஷி உடனடியாக இந்திய அணியில் இடம் பெற முடியாது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரை சேர்ந்த வைபவ் சூரியவன்ஷி 2025 ஐபிஎல் மெகா ஏலத்தின் போது 13 வயதாக இருந்த நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால் வாங்கப்பட்டார். அப்போது அவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 1.1 கோடி ரூபாய்க்கு வாங்கியது கிரிக்கெட் வட்டாரத்தில் ஆச்சரியத்தையும் கேலிக்குள்ளான விமர்சனங்களையும் ஒரு சேர எதிர்கொண்டது. 13 வயது வீரரை 1.1 கோடி ரூபாய் சம்பளம் அளித்து பயிற்சி அளிக்கப் போகிறதா ராஜஸ்தான் ராயல்ஸ் என பலரும் கேள்வி எழுப்பினர். ஆனால் விமர்சகர்கள் எண்ணத்திற்கு மாறாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வைபவ் சூரியவன்ஷிக்கு போட்டிகளில் வாய்ப்பளித்தது. அவர் இதுவரை 3 போட்டிகளில் மட்டுமே விளையாடி இருக்கும் நிலையில் தனது 3வது போட்டியில் அதிரடியாக ஆடி சதம் அடித்தார். வெறும் 35 பந்துகளிலேயே சதம் அடித்து ஐபிஎல் வரலாற்றில் இந்திய வீரர் ஒருவரின் அதிவேக சதம் என்ற புதிய சாதனையை படைத்தார். இதைத் தொடர்ந்து வைபவ் சூரியவன்ஷிக்கு இந்திய அணியில் உடனடியாக வாய்ப்பளிக்கப்படும் என்றும் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முந்தி மிக இளம் வயதில் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமான இந்திய வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்ஷி படைப்பார் என்றும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் அடுத்த ஓராண்டுக்கு வைபவ் சூரியவன்ஷியால் இந்திய அணியில் இடம்பெற முடியாது என்ற தகவல் வெளியாகி உள்ளது. 2020ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி சில விதிகளை அமல்படுத்தியது. அதில் சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பும் ஒன்று. அதன்படி 15 வயதான வீரர்கள் தான் சர்வதேச போட்டிகளில் விளையாட முடியும். எனவே தற்போது 14 வயதாகும் வைபவ் சூரியவன்ஷியால் இந்திய அணியில் அடுத்த ஓராண்டுக்கு இடம்பெற முடியாது. வைபவ் சூரியவன்ஷி 2026ஆம் ஆண்டு மார்ச் 27 அன்று தான் 15 வயதை எட்டுவார். அதன் பிறகே அவருக்கு இந்திய அணியில் வாய்ப்பளிக்க முடியும். இதுவரை சர்வதேச அளவில் மிக இளம் வயதில் அறிமுகமான வீரர் என்ற சாதனையை பாகிஸ்தானின் ஹாசன் ராசா வைத்துள்ளார். அவர் தனது 14 வயது 227 நாட்களில் சர்வதேச டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானார். ஆனால் அப்போது இந்த விதி அமலில் இல்லை. இந்திய அளவில் மிக இளம் வயதில் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகம் பெற்ற வீரர் சச்சின் டெண்டுல்கர் தான். அவர் தனது 16 வயது 205 நாட்களில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான சர்வதேச டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது சாதனையை முறியடிக்கும் வாய்ப்பு வைபவ் சூரியவன்ஷிக்கு உள்ளது.